ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மீல் மேக்கர் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீல் மேக்கரில் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம். அதுக்கு மீல் மேக்கரை போட்டாச்சு. கொஞ்சம் சுட தண்ணியை ஊற்றி இதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து அதை ஊற விடலாம். அப்புறம் பார்க்கலாம். மீல் மேக்கரை நம்ம சுட தண்ணியில் ஊற வச்சுருந்தோம். இப்போ அதை எடுத்து இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். மீல் மேக்கரை போட்டாச்சு. இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்க இதில் போட்டுக்கலாம். பிரெட் கிரம்ஸ் போட்டுக்கலாம். பிரெட் தூள், ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலனாலும் நீங்கள் இஞ்சி பூண்டை நறுக்கி கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 1 போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டாச்சு. 1 ஸ்பூன் மிளகு ஜீரக தூள். இதுக்கு தேவையான அளவு உப்பு 1 ஸ்பூன் போடுறேன். இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். மைதா மாவு ஒரு கிண்ணத்தில் கரைச்சி வச்சிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போடலாம். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு உருண்டை உருட்டிக்கலாம். சீஸ் கியூப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறத வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு கியூபை 3ஆக கட் பண்ணிட்டு திருப்பியும் இந்த பக்கம் 3ஆக கட் பண்ணணும். இந்த மாதிரி இந்த பக்கம் 3 கோடு, இந்த பக்கம் 3 கோடு போட்டு எல்லாம் குட்டி குட்டி பீஸாக எடுத்து வச்சுக்கலாம். இதை ஒரு உருண்டை மாதிரி உருட்டிக்கிட்டு கையில் வச்சு தட்டிக்கலாம். தட்டிட்டு ஒரு சின்ன ஒரு சீஸ் கியூப்ஸ் எடுத்து இதில் வச்சு இதை நல்லா உருட்டிக்கலாம். உருட்டி இந்த மைதா மாவில் முக்கி இந்த பிரெட் கிரம்ஸில் பெரட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் உருட்டிக்கலாம். நம்ம உருட்டி வச்சாச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் காஞ்சிச்சு, போட்டுடலாம். பக்கம் வெந்தோடனே திருப்பி விடலாம். அவ்வளோதான், நம்மளோட மீல் மேக்கர் சீஸ் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மீல் மேக்கர் சீஸ் பாருங்கள், நல்லா சீஸ் உருகி நல்லா மெல்ட் ஆகிருக்கு. நம்ம மேலே வந்து க்ரன்ச்சியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் அதுக்குள்ளே சீஸாகவும் இருக்கும். செம்ம சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பசங்களோட ஆசைகளை நம்ம தான் நிறைவேற்றணும். வெளியில் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே ஹெல்த்தியாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. நம்மளுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்களுக்கு இந்த செஞ்சு கொடுத்தோன்ட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச். டாடா, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.